How many of you are going to pray for God to help us tonight? தேவன் இன்றைக்கு நமக்கு உதவி செய்து நம்மோடு பேச வேண்டும் என்று எத்தனை பேர் ஜெபித்தீர்கள்? How many of you ready to hear the word of God? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? Isn't the word of God delicious? தேவனுடைய வார்த்தை மிகவும் ஆரோக்கியமானது, rich. அது மிகவும் ஐஸ்வரியமானது. It is something that we can savor. We can savor the word of God. நாம் ருசித்து பழக வேண்டியது. Amen. ஆமென். Well, I would like for us to turn to the book of Matthew chapter 9 and verse 35. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். We're going to read verse 32. முதலாவதாக 32ஆம் வசனத்தை வாசிப்போம். Through 34. 32 முதல் 34 வரை. அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். Amen. ஆமென். Let us pray. We're going to ask the Lord to help us tonight. தேவன் தாமே நமக்கு உதவி செய்து நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். Amen. I would like to ask Pastor Abraham to pray. பாஸ்டர் இப்ராஹிம் அவர்கள் வந்து நமக்கு ஜெபத்தில் உதவி செய்வார்கள். அன்பின் பரலோக பிதாவே, திரும்பவுமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் வைக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் இந்த இடத்திலே தொனிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணும் என்று சொன்ன அதே சத்தம் இப்பொழுது இந்த அலமாதி அதிர பண்ணத்தக்கதாக, மகிமையான காரியங்கள் வெளிப்படத்தக்கதாக நீர் உம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு செய்திகளும் அது எங்களுடைய இருதயத்தை நொறுக்குகிற சமட்டியாக எங்களை ஒரு மறுமாற்றம் அடையத்தக்கதாக, நாங்கள் மகிமை அடையத்தக்க செய்தியாக மாறத்தக்கதாக கிருபை செய்வீராக. அபிஷேகத்தின் வல்லமைகளை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய மகனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. Amen. Praise the Lord. I would like to minister under the title being prepared for the task. For the task, for the job. நாம் கொடுக்கப்பட்டதான அந்த வேலைக்கு ஆயத்தமாகுதல் என்கிறதான தலைப்பை குறித்து உங்களோடு பேசுகிறேன். Praise the Lord. I was looking at the scriptures here and seeing, and this is a continuation of several things that I've been watching throughout Matthew as things unfold in the life of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே காணப்பட்டதான अनेक காரியங்களை குறித்து மத்தேயு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தின் தொடர்ச்சியிலே ஒரு பகுதியை இங்கே காண்கிறோம். Up until this point, இந்த காரியத்திலே Jesus had been showing the disciples how things needed to be done. காரியங்கள் எவ்விதமாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். As a matter of fact, in the same chapter, we see that Matthew follows Jesus. In verse 9, he says, "Follow me." இந்த அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மத்தேயுவை என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் பின்பற்றி போகிறான். But now there was a time that Jesus had to transfer responsibilities from himself to his disciples. இப்பொழுது ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு இருந்ததான பொறுப்புகளை சீஷர்களிடத்திலே பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறார். How many of you know that we have a task that we must do? நாம் செய்ய வேண்டியதான ஒரு கடமை பொறுப்பு உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? We have responsibilities with the Lord. நமக்கு தேவனுடைய காரியத்திலே பொறுப்புகள் உண்டு. Sometimes we look at the responsibilities as something fun. சில நேரங்களிலே நாம் அந்த பொறுப்புகளை பார்த்து இது ஏதோ விளையாட்டான காரியம் என்று நினைக்கிறோம். But these tasks or these responsibilities are things that are a weight upon our shoulders, and we must understand that it is a serious thing. இந்த பொறுப்புகள் எல்லாம் நம்முடைய தோளின் மேல் சுமத்தப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அது மிகவும் முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். I should rather say that privileges incur responsibilities. இந்த பொறுப்புகள் எல்லாம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகள். My son, he is 15 years old.
என்னுடைய மகனுக்கு 15 வயதாகிறது. His name is Joshua. அவருடைய பெயர் ஜாஷுவா. And he is anxious to start driving. அவனுக்கு இப்பொழுதே கார் ஓட்டுவதற்கு மிகவும் ஆசை. He will be 16, and in the United States you can get your driver's license at 16. 16வது வயசிலே தான் யுஎஸ்ஏ கார் ஓட்டுவதற்கான அனுமதி லைசென்ஸ் கிடைக்கும். அவன் இப்பொழுது வயது 15. So he wants to go to the United States and get his driver's license in the US. அவன் உடனே இப்பொழுது மெக்சிகோவிலிருந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸ்க்கு போய் அங்கே டிரைவிங் லைசென்ஸை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறான். But in order for him to get his driver's license at 16, he has to have a special instruction. அவன் 16வது வயசிலே இந்த லைசென்ஸ் வாங்க வேண்டுமானால் அவன் சில நிபந்தனைகள் அல்லது பொறுப்பு கடமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். The dad or the father has to sign the paper. அதில் உள்ள பொறுப்பான காகிதங்களிலே தகப்பனார் கையெழுத்து போட வேண்டும். Otherwise he will have to wait until he's 18 years old. இல்லாவிட்டால் அவன் 18 வயது ஆகும் வரை காத்திருக்க வேண்டும். So we have a deal. And that if he does certain things at home, then I'm going to sign the paper and I'm going to teach him how to drive. அப்பொழுது நான் அவனுக்கு சில நிபந்தனைகளை சொல்லுகிறேன். உனக்கு நான் இப்பொழுது உன்னுடைய அந்த காகிதங்களிலே நான் கையெழுத்து போட வேண்டுமானால் வீட்டிலே இந்த காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று சில நிபந்தனைகள். And they have what we call driver's school. இங்கே ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உண்டு. Do we have driver's school in India? இந்தியாவிலே ஓட்டுநர் பயிற்சி பள்ளி இருக்கிறது. I think we need more driver's school in India. இந்தியாவிலே अनेक பயிற்சி பள்ளிகள் தேவையா இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I love the driving here. It is so amazing. இங்கே கார் ஓட்டுவது மிகவும் ஒரு வேடிக்கையான விசித்திரமான காரியமா இருக்கிறது. Just when it looks like they're going to crash, they don't crash. பார்த்தால் ஏதோ ஒன்றுக்கொண்டு மோதிக்கொள்வது போல் தெரியும், ஆனால் மோதாமல் போய் விடுகிறார்கள். But my son is so anxious to learn to drive. ஆனால் என்னுடைய மகன் கார் ஓட்டுவதற்கு மிகவும் விருப்பமுள்ளவனாய் இருக்கிறான். But I tell him, if you're going to drive, it requires that you have responsibility. நான் சொல்லி இருக்கிறேன், நீ கார் ஓட்ட வேண்டுமானால் சில பொறுப்புகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். You must be responsible for yourself. நீ முதலாவதாக உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். For the vehicle and for the car and for all those who are around you. அந்த காருக்கும் நீ பொறுப்பெடுக்க வேண்டும். உன்னை சுற்றி ரோட்ல போய் கொண்டிருக்கிறவர்களை மேலும் நீ கவனமாய் இருக்க வேண்டும். If you crash the car beside you, you're responsible for that person. நீ கார் ஓட்டிக்கொண்டு போகும்போது ஏதாவது ஒரு சைக்கிள் மேல் நீ மோதி விட்டால் அதற்கும் நீதான் பொறுப்பு. You're responsible for the material damage and you're responsible for the physical body of the person if he gets hurt. ஒரு சைக்கிளை நீ இடித்து விட்டால் அந்த சைக்கிளுக்கும் நீதான் பொறுப்பு. அந்த சைக்கிள் ஓட்டுகிறவனுக்கு ஏதாவது காயம் பட்டால் அதற்கும் நீதான் பொறுப்பு. But do you know, as ministers of the gospel of Jesus Christ and those who serve the Lord have responsibilities. அதேபோல தேவனுடைய ஊழியத்திலே செய்கிறதான ஒவ்வொருவருக்கும் சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கிறது. We have a responsibility to God first of all. முதலாவதாக நமக்கு தேவனோடு சில பொறுப்புகள் உண்டு. Our responsibility is that our message that we do, the message that we preach, is preached according to God's will. முதலாவது பொறுப்பு என்னவென்றால் நாம் ஒரு தேவனுடைய செய்தியை வழங்கும்போது அந்த செய்தி தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய ஆலோசனையின்படி கொடுக்கப்பட்ட செய்தியாக இருக்க வேண்டும். When I was sitting here before I stood in this pulpit, I was trembling inside because I knew I had a responsibility to preach a message, amen, that was what God wanted you to hear. நீங்கள் கேட்கும்படியாக தேவன் விரும்புகிறதான அந்த காரியத்தை அந்த செய்தியை தான் நான் பேச வேண்டும் என்கிறதை குறித்து இந்த மேடையிலே நான் பேசும்போது நிற்கும் போதே எனக்கு உள்ளுக்குள்ளே நடுக்கத்தோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். And Jesus Christ has called each and every one of us to do a task. தேவன் நம் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஒரு காரியத்தை செய்யும்படியாகவே அழைத்திருக்கிறார். That means you, that means the young person, that means the musicians, that means those in the choir and all the pastors. We have a responsibility before the Lord. தேவனுக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவருக்கும் இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் பாடுகிறவர்களுக்கும் கருவிகளை வாசிக்கிறவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பொறுப்புகள் உண்டு. So in order to do this, we must be prepared. இதை செய்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். We're going to confront the devil. நாம் சாத்தானோடு எதிர்த்து போரிட வேண்டியவர்கள். We're going to have to face demons. நாம் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்கள். We're going to have to face trials and tests. நமக்கு எல்லாவிதமான போராட்டங்களும் சோதனைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். God cannot trust just anybody to carry this word everywhere. இந்த ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் எல்லாரையும் நம்பி கொடுத்து விட மாட்டார். God is looking for certain people with certain qualities and people that have, amen, the spirit of the Lord in their lives in order to face the enemy.
இந்த விதமான காரியங்களை எதிர்கொள்வதற்காக தேவனாகிய கர்த்தர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவனுக்கு இந்த கடமையை உணர்ந்தவர்கள் தான் அதை செய்ய முடியும். அப்பேற்பட்டவர்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். How many of us feel a responsibility towards the Lord? கர்த்தரோடு கூட இந்த விதமான பொறுப்புகளை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? I want to see your hand. உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். கர்த்தரோடு உள்ள பொறுப்புகளை உணர்ந்தவர்கள் மாத்திரம். Do you know what that means? That means that God is calling you. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். That means God is looking at you. தேவன் உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார். He has a responsibility for you to do. நீங்கள் செய்ய வேண்டியதான சில பொறுப்புகள் அவருக்கு உண்டு. You may not see it today, but soon you will see that God is calling your life to do something for him. இன்றைக்கு நீங்கள் அதை ஒருவேளை உணராமல் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடமைகளை செய்யும்படியாக உங்களை அழைக்கிறார். If we observe the scriptures, we will see that Jesus Christ did something that had never been seen in Israel before. Amen. Possibly there is a small discussion in my mind about whether or not there had ever been a devil cast out of anyone. இதற்கு முன்பாக யாராவது விதமாக பிசாசுகளை விரட்டினார்களா என்பதை குறித்து நான் என் உள்ளுக்குள்ளேயே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு முன் செய்யப்படாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். It appears to me that this is the first time that someone had ever seen a dumb person speak because of the result of a casting out of a devil. பிசாசு விரட்டப்பட்ட காரணத்தினாலேயே ஒரு ஊமையன் பேசுகிறான் என்கிறதான இந்த காரியத்தை இந்த தடவை தான் முதலாக அவர்கள் பார்க்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். I don't know what happened when that demon or that devil possibly went back to hell or somewhere where the meeting was with Satan, and when he come back probably Satan said, "Where did you come from? What happened?" சில நேரங்களில் நான் நினைக்கிறேன் இந்த பிசாசு விரட்டப்பட்டதான பிசாசு நரகத்துக்கு போனதோ வேற எங்க போனதோ தெரியாது. மற்ற பிசாசுகள் அதை பார்த்து எங்கே வந்திருக்கு, எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டிருக்கலாம். And he possibly said, "I got cast out." அந்த பிசாசு சொல்லி இருக்கும் என்னை விரட்டி விட்டார்கள். How did that happen? எப்படி அப்படி நடந்தது? I don't know. Somebody cast me out. எனக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. யாரோ ஒருவர் வந்து என்னை விரட்டி விட்டார். Who was it? அது யார்? Jesus Christ. இயேசு கிறிஸ்து. Oh my goodness. ஐயோ பெரிய காரியமா போச்சு. Oh my goodness. அது மிகவும் பெரிய காரியம். So we see that Jesus began to put the example. இங்கே இயேசு கிறிஸ்து மாதிரியை காட்டுகிறார். And the people were marveling at what God was doing. தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாரோ அதை செய்ய வேண்டும். And then in verse 35 we see that Jesus begins to do this in different cities and different villages, and he begins to go to these different places and he does the same thing. He begins to heal the sick and he begins to do he says he preaches the gospel of the kingdom and healing every sickness and every disease among the people. 35 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து அதன் பிறகு பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். இந்த காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். But the more he worked, the more he needed help. அவர் எவ்வளவுக்கு அதிகமாக வேலை செய்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவாக அவருக்கு உதவியாளர்கள் தேவையாய் இருந்தது. The more people he healed, the more people came to him for healing. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக சுகமாக்கினாரோ அவ்வளவு அதிகமான ஜனங்கள் அவரிடத்திலே கடந்து வந்தார்கள். The more people that he preached the gospel to, more people came to hear the gospel. எவ்வளவுக்கு அதிகமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரோ அவ்வளவுக்கு அதிகமான ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்கும்படியாக கடந்து வந்தார்கள். That's kind of what happens today. The more we preach the gospel and the more we pray for the sick, the more people want to come to hear. அதுதான் இன்றைக்கும் நடைபெறுகிறது. எவ்வளவுக்கு அதிகமாக நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்கிறோமோ எவ்வளவுக்கு அதிகமாக வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்குகிறோமோ அவ்வளவு அதிகமாக ஜனங்கள் கடந்து வருவார்கள். God is looking for preachers. தேவன் பிரசங்கம் பண்ணுகிறவர்களை தேடுகிறார். God is looking for preachers. தேவன் பிரசங்கம் பண்ணுகிறவர்களை தேடுகிறார். I said God is looking for preachers. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக ஆட்களை தேவன் தேடுகிறார். Do you know what it means to be a preacher? ஒரு பிரசங்கியாராக இருக்க வேண்டியது என்னன்னு தெரியுமா? It is a herald, an announcer, a messenger. அவர் ஒரு தூதுவன், ஒரு பதிலை சொல்லுகிறவர், தேவனிடத்திலிருந்து கொண்டு வருகிறதான ஒரு தூதுவன் மாதிரி. Comes from the Greek word kerix. அது கிரேக்க பதத்திலிருந்து வந்ததான ஒரு வார்த்தை. Kerygma. கரிக்மா என்று சொல்லுகிறதான வார்த்தை. Which means to announce or a messenger. அது ஒரு தூதுவன் அல்லாவது ஏதாவது ஒரு காரியத்தை பெற்று சொல்லுகிறவர்.
And so Jesus Christ was preaching the gospel. He was healing the sick. And he had a lot of responsibility, but he knew that he needed others. Amen. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றதான செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார். அதனாலே அவர் தன்னுடைய பொறுப்பு பெரியது, அதற்கு அநேகர் தேவை என்பதை உணர்ந்திருந்தார். 1 Corinthians chapter 1 says, amen, that God chose the craziness of preaching, if you want to say it that way. The ignorance of preaching. He chose the way of a person to preach the gospel, amen, so that he could save the lost. இழந்து போனவனை ஒரு மீட்கும்படியாக ஒருவன் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இயேசு கர்த்தர் சொல்லும்போது 1 கொரிந்தியர்ல சொல்லுகிறார், பிரசங்கம் பண்ணுகிறதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன என்பதை சொல்லுகிறார். This is the method that God has chosen in order to save the lost people. இழந்து போனவர்களை தேடி மீட்டு கொண்டு வரும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த முறை இதுதான். Now what brings my attention is one of the stories that I read about a messenger of how he used to deliver the message. ஒரு செய்தியாளன் எவ்விதமாக ஒரு செய்தியை கொண்டு வருகிறான் என்பதை குறித்து விதமாக சொல்வார்கள். They said he used to stop one ear and he used to receive the message from the king. அவர் ஒரு காதை அடைத்துக் கொண்டு மற்ற காது வழியாக மேலிருந்து செய்தியை கேட்கிறார். When the king had stopped speaking, he would close both ears. அவர் அந்த செய்தியை கேட்டு முடித்த உடனே 2 காதையும் அடைத்துக் கொள்கிறார். He would run for miles. அவர் அதை அப்படியே அடைத்து வைத்துக் கொண்டு अनेक மைல் தூரம் ஓடுகிறார். And he would not let his take out his fingers from his ears. அந்த விதமாக ஓடும்போது 2 காதிலையும் வைத்திருக்கிறதான கரங்களை விரலை எடுக்க மாட்டார். Because he did not want to distort the message. அந்த செய்தியானது இழந்து போகாமல் அல்லது பாதிக்கப்படவே கூடாது என்று நினைக்கிறார். He wanted to deliver the message just exactly as the king told him. அந்த ராஜா எவ்விதமாக செய்தியை சொன்னாரோ அந்த செய்தியை அவ்விதமாகவே மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கவனமாக இருக்கிறார். It is important that the word of God stay true. தேவனுடைய வார்த்தை அதனுடைய உண்மை தன்மையோடு இருக்க வேண்டியது முக்கியம். The word of God must not be adulterated. தேவனுடைய வார்த்தையிலே எந்தவிதமான கலப்படமும் கூடாது. The word of God is pure. தேவனுடைய வார்த்தை சுத்தமானது. We are not to add anything to it. அதற்கு மேல் நாம் எதையும் கூட்டக்கூடாது. Or take anything away from it. அதிலிருந்து எதையாவது குறைக்கவும் கூடாது. The message is the word of God. இந்த செய்தியானது தேவனுடைய வார்த்தை. You can preach anything you want as long as it's into the word of God. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருக்குமானால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். And of course finally when he got the message to the person and he told the person the message, then take out his fingers from his ears. இவ்விதமாக அந்த தூதுவன் அந்த செய்தியை யாரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதை சேர்க்க வேண்டிய விதத்தில் சேர்த்த பிறகுதான் காதிலிருந்து 2 விரலையும் வெளியே எடுப்பான். We must not let the world or anyone convince us other than the truth of the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் உண்மையிலிருந்து எந்த காரியமோ உலகத்தில் உள்ள எந்த பொருட்களோ நம்மை கலப்படம் செய்ய வைக்க கூடாது. We must not allow any other doctrine to come into the work. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வேறு விதமான எந்த உபதேசங்களும் உள்ளே நுழைய நாம் அனுமதிக்க கூடாது. We have a responsibility to preach the message of the cross of Calvary just as we have received it. தேவனுடைய சிலுவையின் உபதேசத்தை நாம் எவ்விதமாக பெற்றுக்கொண்டோமோ பெற்றுக்கொண்ட விதத்திலேயே அவ்விதமாகவே நாம் மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும். We cannot change the message. அந்த செய்தியை நாம் மாற்ற கூடாது. We cannot change. அந்த செய்தியை நாம் மாற்ற முடியாது. The world will change. உலகம் மாற்றலாம். And even other Christian organizations may change their message. மற்ற கிறிஸ்தவர்கள் அல்லது மற்ற உலகத்தார் அந்த செய்தியை வேண்டுமானால் மாற்றிக் கொள்ளலாம். But the worldwide missionary movement cannot change its message. ஆனால் WMM இயக்கம் அந்த செய்தியை மாற்ற விரும்பவில்லை, மாற்றாது. Many years ago when Pastor Luis M. Ortiz would preach the message, it is the same message as he preached. அவர் अनेक ஆண்டுகளுக்கு முன்பாக இதை ஸ்தாபித்தவர்கள் பேசினது அதே செய்தியை தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். We cannot change the message. அந்த செய்தியை ஒருவராலும் மாற்ற முடியாது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். How many can say praise the Lord? எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறீர்கள்? So God is looking for messengers. தேவன் இவ்விதமாக செய்தியை சொல்லுகிறதான தூதுவர்களை எதிர்பார்க்கிறார். He is looking for people to pray for the sick and that they may get well. வியாதியுள்ளவர்களுக்கு சுகமாக்கி அவர்களை சுத்தப்படுத்தக்கூடியவர்களை எதிர்பார்க்கிறார். He is looking for people who will go to different cities. பல பட்டணங்களுக்கு போக தகுதி உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். To do a task. அவருடைய அந்த வேலையை செய்யும்படியாக. Jesus Christ said in verse 36,
But when he saw the multitude, he was moved with compassion on them because they fainted and were scattered abroad as sheep having no shepherd. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் இருக்கிறதை இயேசு பார்த்து அவர் மனதுருகி அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று கவலைப்படுகிறார். Look at the characteristics of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மையை நோக்கி பாருங்கள். He was moved with compassion. அவர் மனதுருகுகிறார். Jesus Christ had a tender heart. அவருக்கு மிகவும் இளகின மனசு. There was something that happened within his very fibers of his soul when he saw the need. Something was moved in his heart. ஜனங்களுடைய தேவைகளை பார்க்கும் பொழுது அவர் மனதுருகி அவர் உள்ளதுக்குள்ளேயே அவர் உடைகிறார். People nowadays in many of the religious areas and realms have lost the feeling of the compassion for the souls. ஆத்துமாக்கள் மேல் உள்ள அந்த விதமான மனதுருக்கத்தை இந்த காலத்திலே உள்ளவர்கள் இழந்து போனார்கள். They're easily moved by money. அவர்கள் பணத்தினாலே மயங்கி போனார்கள். They're easily moved by fame. அவர்கள் புகழை நினைத்து அந்த புகழுக்காக மயங்குகிறார்கள். But that should not be what motivates us. அது நம்மை பொறுத்து அப்படி இருக்க கூடாது. What should motivate us is the compassion for the souls. ஆத்துமாக்கள் மேல் உள்ள மனதுருக்கம் தான் மேலோங்கி நிற்க வேண்டும். We should feel that burden for the lost soul. இழந்து போன ஆத்துமாக்களுக்காக வேண்டி நாம் நிச்சயமாகவே மன கவலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். When we see someone that is blinded by sin and is burdened by sin, then we must feel it in our soul and it must cause us to feel compassion. ஒருவனை பாவத்திலே விழுந்து கிடக்கிறவனை பார்த்தால் அவனை பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள் நமக்கு மனதுருக்கம் வந்து அவனை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். That is part of the prayer of the Christian, is to weep for the lost souls. இழந்து போன ஆத்துமாக்களுக்காக ஒரு கிறிஸ்தவன் உண்மையிலேயே கண்ணீர் விட்டு கதற வேண்டும். It's okay to cry for the lost souls. இழந்து போன ஆத்துமாக்களுக்காக வேண்டி கண்ணீர் விடுவது மிக முக்கியமானது. It's okay to feel, amen, that you must pray and cry to God for your country. நம்முடைய தேசத்துக்காக வேண்டி கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்டு கதறுவது மிகவும் முக்கியமானது. God save India. தேவனே இந்தியாவை ரட்சியும். It's okay for you to call to God in the mornings and the evenings. Oh God, save India. காலையிலும் மாலையிலும் கண்ணீர் விட்டு கர்த்தாவே இந்தியாவை ரட்சியும் என்று கதற வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். How many of you can say praise the Lord? எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீர்கள்? How many of you will pray for India? இந்தியாவுக்காக வேண்டி எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? How many of you would like to make a commitment tonight? இன்றைக்கு அவிதமான ஒரு அர்ப்பணத்தை செய்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? Do you know this year's theme is called commitment? இதைத்தான் நாம் அர்ப்பணம் என்று சொல்லுகிறோம். Did you know that? Commitment 2011. இது 2011 வருடத்தை அர்ப்பணிப்பின் ஆண்டு என்று சொல்லுகிறோம். How many could make a commitment tonight and say, I will pray every morning and every evening that God will save souls in India? இந்தியாவில் உள்ள ஆத்துமாக்களை தேவன் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி காலையிலும் மாலையிலும் ஜெபிப்பதற்கு எத்தனை பேர் அர்ப்பணம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? How many of you will make a commitment that you will cry out to God for India in the mornings, early in the mornings and late at night? How many young boys in the choir? அதிகாலையிலும் இரவு நேரத்திலும் கர்த்தரை நோக்கி இந்தியாவை ரட்சியும் ஆண்டவரே என்று கண்ணீர் விட்டு கதறுவதற்கு எத்தனை பேர் அர்ப்பணம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? Oh, how many young ladies in the choir will make a commitment to cry for India in the mornings and in the evenings? Amen. இந்த choirல இருக்கிற எத்தனை பேர் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை நோக்கி கர்த்தாவே இந்தியாவை ரட்சியும் என்று ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? How many pastors will make a commitment today to cry and pray for India in the mornings and in the evenings? காலையிலும் மாலையிலும் இந்தியாவுக்காக வேண்டி இந்த கண்ணீர் விடுவதற்கு எத்தனை போதகர்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? Oh, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Bible begins to say here, verse 37, then saith he unto his disciples. 37ஆம் வசனத்திலே விதமாக வேதம் சொல்கிறது, the harvest truly is plenteous, அறுப்பு உண்மையிலேயே மிகுதியாய் இருக்கிறது, but the laborers are few. வேலையாட்களோ கொஞ்சம். The laborers are few. வேலையாட்களோ மிக கொஞ்சம். I said the laborers are few. நான் சொல்லுகிறேன் வேலையாட்கள் மிகவும் குறைவு. I believe that if there would be more ministers or preachers of the gospel of Jesus Christ in India, many would believe. நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இன்னும் கூடுதல் போதகர்கள் ஊழியர்கள் இருப்பாரானால் ஆத்துமாக்களின் அறுவடை இன்னும் மிகுதியாய் இருக்கும். I see a great revival coming to Asia.
இந்தியாவுக்கு நேராக ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறதை நான் காண்கிறேன். I have been talking with Pastor Samuel David, and we have been totally amazed and impressed at what God is fixing to do right here in Chennai. இந்த சென்னையிலே தேவன் செய்ய போகிறதான காரியங்களை குறித்து நானும் பாஸ்டர் சாமுவேல் அவர்களும் பேசிக் கொண்டிருந்தோம். அதை பார்க்கும் பொழுது மிகவும் பிரமிப்பாய் இருக்கிறது. God wants to make of this congregation, of this people, of this church a church of outreach. இந்த தேவன் இந்த சபையை, இந்த திருச்சபை ஒரு சாதாரண திருச்சபையா இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. That will go out from here in different areas across Asia and will preach the gospel wherever the door is open. எங்கெங்கே எல்லாம் வாசல் திறந்திருக்கிறதோ அந்தந்த பட்டணங்களுக்கு, அந்தந்த நாடுகளுக்கு சென்று இந்த சபையில் உள்ளவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். How many are ready for that? அதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? How many would like to go today? இன்றைக்கு போவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? Anybody? எத்தனை பேர் போக ஆயத்தமாக இருக்கிறீர்கள் வேறு நாட்டுக்கு சென்று ஊழியம் செய்வதற்கு? Who would like to go to Kuwait? குவைத்துக்கு போவதற்கு எத்தனை பேருக்கு ஆசை? Who would like to go to Sri Lanka? ஸ்ரீலங்காவுக்கு போவதற்கு எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? I don't see very many hands. கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். How many would like to go to Iraq? ஈராக்குக்கு போவதற்கு எத்தனை பேருக்கு ஆசை? How many would like to go to Iran? ஈரானுக்கு போவதற்கு எத்தனை பேருக்கு ஆசை? I don't see any hands. யாரும் கரங்களை உயர்த்தவில்லை. We need people. God needs people. தேவனுக்கு ஆட்கள் தேவை. They're called laborers. அது ஊழியர்கள். Because the work is great. ஏனென்றால் இந்த வேலையானது பெரிய வேலை. We must take the message to the world. இந்த தேவனுடைய செய்தியை நாம் உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். Worldwide missionary movement. இது அகில உலக மிஷனரி ஸ்தாபனம். Worldwide அகில உலகம் missionary ஊழிய ஸ்தாபனம் movement. ஸ்தாபனம். Each one of those were given by God. இது இந்த வார்த்தை தேவன் கொடுத்ததான வார்த்தை. Our vision is not limited to just one city or one nation, but the world. எங்களுடைய தரிசனம் ஒரு பட்டணத்துக்கு நேராகவோ அல்லது ஒரு நாட்டுக்கு நேராகவோ அல்ல, உலகம் முழுமைக்கும். This is a work with a missionary vision. இது ஒரு மிஷனரி தரிசனத்தோடு உள்ளதான ஒரு வேலை. To go to different places no matter what the race. எந்த விதமான மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலே போக வேண்டும். No matter the traditions of the cultures. அந்த அவர்களுடைய கலாச்சாரமோ பழக்க வழக்கங்களோ எப்படி இருந்தாலும் சரி. The gospel can penetrate any culture. எந்த கலாச்சாரத்துக்குள்ளேயும் இந்த சுவிசேஷமானது ஊடுருவி செல்லும். It doesn't matter the food. அவர்களுடைய உணவு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. But we are going to go. நாங்கள் போகிறோம். We are going to go. நாங்கள் உள்ளே போகிறோம். To all the world. உலகம் முழுவதற்கும். We are going to go in the name of Jesus to the whole world. உலகம் முழுவதற்கும் இயேசுவின் நாமத்தினாலே போவதற்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். Oh, hallelujah. 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 Do you feel the Spirit of the Lord moving right now? இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். Do you know that God is speaking to your heart right now? இந்த நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். Do you feel that God is speaking to your heart right now? இப்பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்வீர்களா? Yes, it may be a human being standing here, but it is God that is speaking to your heart. இங்கே ஒருவேளை மனிதர்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ளே பேசிக் கொண்டிருப்பது தேவன். He is speaking to your spirit. அது தேவன் உங்கள் ஆவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். And he is saying, come, I need you. அது நீங்கள் கவனித்து கேட்க வேண்டும். I need laborers. அவர் சொல்லுகிறார், எனக்கு ஊழியர்கள் தேவை. Who has compassion? மனதுருக்கம் உள்ள ஊழியர்கள். Amen. The next thing that Jesus Christ said, amen, that he was moved with compassion because they fainted. Amen. There was weakness. They did not have the strength. அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்பதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனதுருக்கமாய் இருந்தார். There was weakness among the people, but brother Pastor Samuel David spoke today about the strength from God.
பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் இன்றைய காலையில பேசினார்கள், ஜனங்களுக்குள்ளே ஒரு பலவீனம் இருக்கிறது. We have the power through the Lord Jesus Christ. ஆனால் தேவனிடத்திலிருந்துள்ள பலன் நமக்கு வருகிறது. We have the power. நமக்கு தேவனுடைய பலம் இருக்கிறது. And you shall receive power. எத்தனை நாம் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். You shall receive power. நீங்கள் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். After the Holy Ghost has come upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது, This is real, my friend. இது உண்மை சானது நண்பர்களே. This is not a game. இது உண்மை. We are not playing. நாங்கள் ஏதோ கதை சொல்லவில்லை. We do not spend money and fly and go different places to come and play games. நாங்கள் அங்கேயும் இங்கேயும் பல நாடுகளுக்கு சென்று ஏதோ கதை சொல்லிவிட்டு போவதற்காக வரவில்லை. Or just to sightsee. நாங்கள் ஏதோ இடங்களை சுற்றி பார்ப்பதற்காக வரவில்லை. We come because there's a task. ஏனென்றால் ஒரு வேலை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அந்த உத்தரவாதத்தை நிமித்தம் வந்திருக்கிறோம். There's a purpose. அது ஒரு நோக்கம் உண்டு. And God will baptize you. தேவன் உங்களை அபிஷேகிப்பார். With the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உங்களை To அபிஷேகிப்பார். bring strength. இந்த சத்தியத்தை பேசும்படியாக. To those who are fainting. சோர்ந்து போனவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கும்படியாக. How many of you can say amen? ஆமென் என்று சொல்லுங்கள். How many can say hallelujah? ஹல்லேலூயா சொல்லுங்கள். How many can say hallelujah? ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We have one more thing here. It says, and we're scattered abroad as sheep having no shepherd. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் அலைகிறார்கள். Oh, here we have a situation. இங்கே ஒரு சூழ்நிலை வருகிறது. We have a very difficult situation. இது மிகவும் இக்கட்டான சூழ்நிலை. To take care of sheep is a great responsibility. மந்தையை மேய்ப்பது மிகவும் பொறுப்பான ஒரு வேலை. It is a great task. அது மிகவும் முக்கியமான வேலை. I don't want to go into details. அதை குறித்து நான் விவரமாக சொல்ல விரும்பவில்லை. But we must provide shelter. நாம் அந்த ஆடுகளுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும். We must provide food. அந்த ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். We must provide water. அவைகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். We must provide protection. அவைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். The big bad wolf is out there to get the sheep. அங்கே பெரிய ஓநாய்கள் வந்து ஆடை கவிக்கொண்டு போகும்படியாக வரும். He's looking to destroy. அவை அழிக்கும்படியாக வரும். He wants to finish people off. ஜனங்களை அழித்து போடும்படியாக விரும்புவார்கள். He wants to destroy the youth. வாலிபர்களை அழிக்கும்படியாக விரும்புவார்கள். He wants to destroy the children. சின்ன பிள்ளைகளை அழிக்கும்படியாக விரும்புவார்கள். That's why we need pastors. அதற்காகத்தான் நமக்கு ஊழியர்கள் தேவை. That will stand and face the wolf. இந்த ஓநாய்களை எதிர்த்து நின்று போராடும்படியாக. And that will fight. அதோடு கூட சண்டை போடும்படியாக. With compassion. அது மனதுருக்கத்தோடு உள்ள போராட்டம். With love. அன்போடு கூட. That are willing to lay down their lives for the purpose. இந்த நோக்கத்துக்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் பணயம் வைக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Amen. ஆமென். I want to finish with this. இதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Matthew chapter 10 and verse 1. மத்தேயு 10 அதிகாரம் 1 வசனம். We're going to see something very important. மிகவும் முக்கியமான ஒரு காரியம். When Jesus Christ sees the need. இந்த தேவைகளை இயேசு கிறிஸ்து பார்த்தபோது, when Jesus Christ realizes it's not that he realizes, it's that Jesus Christ is first showing how things need to be done. இந்த காரியங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து முதல் மாதிரியை காட்டினார். Then the work grows. அதன் பிறகு இந்த வேலையானது வளர்கிறது. And then he brings his disciples together. அதன் பின்பு அவர் சீஷர்களை ஒன்றாக சேர்த்து அழைக்கிறார். And he says, and when he had called unto him his 12 disciples. அவர் தம்முடைய சீஷர்களை தம்மிடமாக வரவழைக்கிறார். How many of you disciples of Jesus Christ today? இங்கே எத்தனை பேர் கர்த்தருடைய சீஷர்களாக இங்கே இருக்கிறீர்கள்? This was a special meeting they were having. இது இங்கே மிக முக்கியமான ஒரு காரியம். He called them to him. அவர் சீஷர்களை தம்மிடமாக அழைக்கிறார். He was going to give them a special preparation. அவர்களுக்காக ஒரு விசேஷித்த ஆயத்தத்தை அவர் சொல்கிறார். He gave them power against unclean spirits to cast them out and to heal all manner of sickness and all manner of disease. அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். The Bible says
and these signs shall follow those who believe. விசுவாசிக்கிறவர்களால் இந்த காரியங்கள் நடைபெறும் என்று வேதம் சொல்கிறது. They shall lay their hands upon the sick, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், and the sick will recover. வியாதியஸ்தர்கள் சுத்தமாவார்கள். They will have authority over all unclean spirits. அசுத்த ஆவிகள் மேல் அவர்களுக்கு அதிகாரம். It's like a doctor who receives, amen, the title of doctor. ஒரு டாக்டர் அந்த டாக்டருக்கான பட்டத்தை பெற்றுக்கொண்டதை போல He receives his title of medical surgeon. அவர் மருத்துவத்துறையிலே அவர் பெற்றுக்கொண்டதான பட்டத்திற்கான ஒரு பட்டத்தை பெற்றுக்கொள்கிறார். You don't want people operating on you that have not gone to school. பள்ளிக்கூடத்திற்கே போகாத ஓரால் உங்கள் இருதயத்தை அறுவை சிகிச்சை செய்வதற்கு நீங்கள் விரும்புவதில்லை. You don't want to go to a hospital where the doctors have not received the proper education. தன்னுடைய சரியான கல்வியறிவு இல்லாத ஒரு மருத்துவரிடத்திலே போய் நீங்கள் உங்கள் உடலை காட்ட விரும்ப மாட்டீர்கள். But you want to go to a hospital that the doctor knows what he's talking about. இந்த மருத்துவ துறையிலே நன்றாக தேர்ந்ததான ஒரு டாக்டரிடத்திற்கே செல்வதற்கு நீங்கள் விரும்புவீர்கள். That at least he has been in an operating room and that he has done this before. அவர் அந்த மருத்துவ துறையிலே குறைந்தபட்சம் உள்ள கல்வி அறிவியாவது அவர் பெற்றிருக்க வேண்டும். This is the authority. இதுதான் அதற்கான அதிகாரம். This is a diploma. இதுதான் அதிகாரம். He's going to give the disciples the authority. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். They're going to celebrate a graduation. அவர்கள் அங்கே ஒரு பட்டம் பெற்றதான அந்த ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாட போகிறார்கள். You're going to receive power. நீங்கள் தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். These were considered the lay preachers. இவர்கள் சாதாரண பிரசங்கியார்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். Because the ordained ministers were after the Holy Ghost fell in Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே தான் உண்மையிலே பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அதுவரை அவர்கள் சாதாரண ஊழியர்களே. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We have a parallel giving of the power of the Holy Ghost in Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. In Acts chapter 1, the Bible says in verse 4, but wait. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதர்வரை நீங்கள் காத்திருங்கள். For the promise of the Father. தேவனுடைய வாக்குத்தத்தம் பெறுவதற்காக. The Bible says also in verse 7, it is verse 8, but ye shall receive power after that the Holy Ghost is come upon you, and ye shall be witnesses unto me in Jerusalem, in Judea, in Samaria, and unto the uttermost part of the earth. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். This was the ultimate graduation ceremony. கடைசியான பட்டம் பெறுகிறதான நிகழ்ச்சி. Jesus Christ had then left. இயேசு கிறிஸ்து அவர் பரமேறி போய் விட்டார். He had already ascended unto the Father. அவர் பிதாவினிடத்திலே பரமேறி போய் விட்டார். But he sent, amen, the comforter. அவர் அங்கே போன பிறகு தேற்றவாளனை அனுப்புகிறார். He sent the Holy Ghost. அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். And I believe the Holy Ghost is here today. அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இன்றைக்கு இங்கே இருக்கிறார். You know, it is sometimes difficult to explain how that the Holy Ghost can be received in the baptism. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை எவ்விதமாக பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து விளக்குவது கொஞ்சம் கடினமான காரியம். You know why? ஏன் தெரியுமா? Because it cannot be explained. ஏனென்றால் அதை நாம் விவரித்து சொல்ல முடியாது. They didn't know what to expect. அது எப்படியாக சொல்வது என்று தெரியாது. They were in the upper room. அவர்கள் எல்லாரும் மேலறையிலே காத்திருந்தார்கள். For 10 whole days. அவர்கள் மேலறையிலே காத்திருந்தார்கள் 120 நாள். They had had a business meeting. அங்கே ஒன்றாக சேர்ந்து கூடி இருந்தார்கள். They probably had prayed many hours. அவர்கள் அங்கே கூடி இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். They probably had sang many songs. அவர்கள் ஒருவேளை பாடல்களை பாடிக்கொண்டிருந்திருக்கலாம். They probably had given many testimonies. அநேக சாட்சிகளை ஒருவேளை சொல்லிக் கொண்டிருந்திருக்கலாம். They had probably preached many messages. அநேக செய்திகளை பிரசங்கித்துக் கொண்டிருந்திருக்கலாம். They had started off, I think, with 500.
அவர்கள் 500 பேராக கூடியிருந்தார்கள் இருக்கலாம். But many begin to leave. ஒருவேளை 500 பேர் கூடியிருந்து அதிலே சிலர்கள் போய் விட்டிருக்கலாம். But there was still 120 that were left. ஆனால் கடைசியாக 120 பேர் தரித்திருந்தார்கள். That were still waiting for the promise. அவர்கள் அந்த வாக்குத்தத்தம் வரும்படியாக காத்திருந்தார்கள். They believed the word of Christ. அவர்கள் தேவ இயேசுவினுடைய வார்த்தையை நம்பினார்கள். They believed what he said. அவர் இயேசு என்ன சொன்னாரோ அதை நம்பினார்கள். It reminds me of the time that in Russia when there was no Christianity allowed. கிறிஸ்தவர்களே இல்லாதிருந்தான அந்த காலகட்டத்தை நான் யோசிக்கிறேன். Communism. கம்யூனிஸ்ட் நாடுகளை குறித்து. One day there was a church, a Christian church that was having service. கம்யூனிஸ்ட் நாட்டிலே ரஷ்யாவிலே ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ சபை, அங்கே யாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை, ஒரு சிறிய கூட்டம் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் ஒரு சபையிலே கூடியிருந்தார்கள். 5 men came in with machine guns. 5 பேர் மிஷன் கன்னோடு கூட அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். And they pointed the guns to everybody. இந்த உட்கார்ந்தவர்களுக்கு நேராக அந்த துப்பாக்கியை நீட்டினார்கள். And they said, everyone renounce Christ. எல்லாரும் கிறிஸ்துவை மறுதலித்து கொடுங்கள். And they said, if you don't renounce Christ, we will shoot you. நீங்கள் கிறிஸ்துவை மறுதலிக்காவிட்டால் உங்களை கொன்று விடுவோம். And like 4 people renounced Christ. 4 பேர் அதிலே மறுதலித்து விட்டார்கள். And they said, okay, get out of here. We're going to give you a chance to live. உங்களுக்கு ஜீவிப்பதற்கு தருணம் தருகிறோம், நீங்கள் இங்கிருந்து ஓடி போய் விடுங்கள். Once they had left, they closed the doors. அவர்கள் எல்லாரும் போன பிறகு கதவை அடைத்து விட்டார்கள். They took off their masks. அவர்கள் தங்களுடைய முகமூடியை கழற்றினார்கள். They laid down their guns. அவர்கள் தங்களுடைய துப்பாக்கிகளை கீழே வைத்தார்கள். And they said, okay, now that the hypocrites are gone, இப்பொழுது மாய்மாலம் பண்ணினவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். let's have church. இப்பொழுது நாம் சபை கூடுதலை உண்மையிலேயே நடத்துவோம். After 10 days of waiting for the Holy Spirit to fall, after 10 days of waiting for the power, many of those who did not believe left. இதை போலவே 10 நாட்களாக கூடி இருந்த பிறகு இந்த வாக்குத்தத்தத்தை நம்பாதவர்கள் अनेகர் அந்த இடத்தை விட்டு போய் விட்டார்கள். And man, they were sitting down. Can you imagine? They had lost the formality of things and they were sitting only. அவர்கள் இந்த விசுவாசத்தை இதை உண்மையிலே நம்பிக்கை வைக்காமல் அந்த இடத்திலே கடமைக்காக உட்கார்ந்திருந்தவர்கள். That's why I like chapter 2 and verse 2 of Acts. இரண்டாம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நான் அதை தான் விரும்புகிறேன். Because it says suddenly. சடிதியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God, he has his time and it is suddenly. அது தேவனுடைய வேளை சடிதியாக இருக்கிறது. When he wants to do it, he can do it. அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அவர் செய்வார். They didn't know what to expect. அதை யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது. They didn't know they were supposed to speak in other tongues. அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசுவோம் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை. They didn't know they were going to speak in other tongues. அவர்கள் வேறு பாஷையிலே பேச போகிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது, அதற்காக காத்திருக்கவும் இல்லை. They didn't know that was going to overspill into the streets. அவர்கள் இதை போன்ற உள்ள காரியங்கள் தெரு முனையிலே உள்ளவர்களும் வந்து பார்ப்பார்கள் என்று நினைக்கவில்லை. Peter had no idea that 3,000 people were going to get saved that day. அந்த நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே, அன்றைக்கு என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியாது. Peter had no idea that he was going to have the power to preach that day. அந்த நாளிலே தான் இவ்விதமாக பிரசங்கம் பண்ணுவதற்கான அதிகாரம் வல்லமை உடையவனாய் இருப்பேன் என்று பேதுருவுக்கு தெரியாது. As a matter of fact, Peter didn't even think that he would preach again. பேதுரு திரும்பவுமாக இவ்விதமாக பிரசங்கம் பண்ணுவேன் என்று கூட நினைத்திருக்க மாட்டார். But things change when God gives you the authority. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது திடீரென்று மாறுதல்கள் உண்டாகிறது. I said things change when God gives you the authority. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது சடிதியான மாறுதல்கள் உண்டாகிறது. When the power of the Holy Ghost has come upon you, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உங்கள் மேல் வரும்போது you will do things that you never imagined that you would do. இதுவரை நான் இவ்விதமான காரியத்தை செய்வேன் என்று நீங்கள் கனவில் கூட எதிர்பாராத நினைத்திராத காரியங்கள் நடைபெறும். We believe in the baptism of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் நம்புகிறோம். The worldwide missionary movement believes in the baptism of the Holy Ghost. WMM இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நம்புகிறது. That's why we believe in movement. The word movement is talking about going out. Amen. இந்த இயக்கம் என்று சொல்லுவது முன்னேறி
செல்வது அல்லது வெளியே புறப்பட்டு போவது என்பதை குறிக்கிறது. That's why the Lord baptizes us with the Holy Ghost. எனவே தான் தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். So that we can go out into the world. எனவே அதன் மூலமாக நாம் உலகத்திற்குள் செல்ல முடியும். How many of you have the baptism of the Holy Spirit? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள்? Who has the baptism of the Holy Spirit? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள்? Raise your hands if you have your baptism of the Holy பரிசுத்த Spirit. ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். How many do not have the baptism of the Holy Spirit? இப்பொழுது மற்றவர்கள் கீழே போடுங்கள். பரிசுத்த I wanna ஆவியின் see. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். I want to see, have you had the baptism of the Holy Spirit? பரிசுத்த Have ஆவியின் not. Those who have not. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். The Lord can fill you with His Spirit tonight. இன்றைக்கு இரவிலே இயேசு உங்களை நிரப்ப ஆயத்தமாய் இருக்கிறார். You can graduate to that realm of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அந்த பட்டத்தை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளலாம். And God will change the way you look at things. நீங்கள் இதுவரை காரியங்களை எவ்விதமாக பார்த்தீர்களோ அந்த கண்ணோட்டத்தை இயேசு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். He will change the way you look at the lost soul. இழந்து போன ஆத்துமாக்களை இதுவரை நீங்கள் பார்த்திராத கண்ணோட்டத்திலே பார்க்கும்படியாக செய்வார். He will change the way that you speak about Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி இதுவரை நீங்கள் பேசியிராத விதத்திலே பேசும்படியாக மாற்றுவார். There will be no shame to speak about Christ. இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்கு எந்த விதமான வெட்கமும் இல்லை. There will be no shame to take a tract and give it to somebody on the street. ஒரு டிராக்டரை எடுத்துக்கொண்டு மற்றவர்களிடத்திலே தெருவில் உள்ளவர்களிடத்திலே கொடுப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான வெட்கமும் வராது. There will be no shame to go to your family, to your mother, to your father, to your grandmother and say, Jesus Christ died for you, grandmother. பாட்டி தாத்தா அல்லது பெற்றோர்களே அல்லது நண்பர்களே அல்லது குடும்பத்தாரே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தயக்கமோ கூச்சமோ இருக்காது. You will not be ashamed to go to the sick people at the hospital and put your hands on their head and pray for them. மருத்துவமனையிலே வியாதியாய் இருக்கிறவர்களிடத்திலே நீங்கள் கடந்து சென்று அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்காது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஹalleluya. If they say, oh, there's a demon-possessed man over here in the house, can somebody help me? Amen. If God brings you there, if God takes you there, you will not be ashamed. இங்கே ஒரு இடத்திலே ஒருவன் பிசாசு பிடித்து பிசாசின் ஓத்திரத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று யாராவது சொன்னால் அல்ல யாராவது உங்களை அழைத்து கொண்டு அவனுக்காக ஜெபிக்கும்படியாக சொன்னார்கள், நீங்கள் அங்கே போய் ஜெபிப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்காது. God's going to use you. தேவன் உங்களை உபயோகப்படுத்த போகிறார். God's going to use you. தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்த போகிறார். I said God is going to use you. நான் சொல்லுகிறேன் Young man. தேவன் உங்களை உபயோகப்படுத்த போகிறார். Young man, God is going to use you. ஒவ்வொருவரையும் தேவன் உபயோகப்படுத்த போகிறார். Young lady, God is going to use you. வாலிப சகோதரனே வாலிப சகோதரியே தேவன் உங்களை உபயோகப்படுத்த போகிறார். He's going to use you சகோதரனே சகோதரியே தேவன் உங்களை உபயோகப்படுத்த to do போகிறார். wonderful things for Him. அவருக்காக வேண்டிய ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாக. How many of you could stand to your feet tonight? அதுக்கு ஆயத்தமாயிட்டவர்கள் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள் எல்லாரும்.